உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போவது சங்கீதம் 112 எடுத்துக்கலாம். சங்கீதம் 112. இந்த வேதாகமத்திலே ஒரு சில புத்தகங்களில், ஒரு சில அதிகாரத்தில், ஒரு சில வசனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து மொத்தமாக குவித்து கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். அந்த மாதிரி இப்போ உபாகமம் 28 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறப்ப அப்படி இருக்கும். அது போன்ற ஒரு பகுதி இந்த சங்கீதம் 112. இந்த 112 அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இது ஃபுல்லாக ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஒரு 2-3 வசனம் உங்களுக்கு இன்றைக்கு முடிக்க போகிறேன். அதற்கு பிறகு வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 112ஆம் சங்கீதத்தை நாம் படித்து முடிக்கலாம். எங்கள் இன்றைக்கு முதல் நாள் எல்லோரும் சேர்ந்து இதை அறிக்கை செய்யலாம், வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு என்று அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கும் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அல்லேலூயா. யாரோட ஆசை அழியும்? அதனால் துன்மார்க்கம் நமக்குள்ளே இருக்க விடக்கூடாது. நமக்குள்ளே கொஞ்சம் துன்மார்க்கம் இருந்தாலும் நம்முடைய ஆசைகள் அழிந்து போகும். அதனால் துன்மார்க்கமே இருக்க விடக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, சமாதானமே இருக்காது. நமக்குள்ளே ஏதாவது சின்ன துன்மார்க்கம் இருந்தாலும் நமக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. அதனால் துன்மார்க்கம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 112ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும்போது, பிரைஸ் ye the Lord, blessed is the man that feareth the Lord, that delighteth greatly in his commandments. அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா என்றால் பிரைஸ் ye the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அந்த அல்லேலூயா என்பதற்கு அர்த்தம். இந்த சங்கீதக்காரன் எடுத்த உடனே கர்த்தரை துதிக்கிறான். அவன் துதிப்பதற்கு அவனுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. எனவே இந்த பாட்டை எழுதுகிறப்பமே
அவன் முதலாவது கர்த்தரை துதிக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, பயந்து அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவரிடத்திலே பக்தியாய் இருப்பது, பயபக்தி. கர்த்தர் மேல் பயபக்தியாக இருந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் இதன் மேலே மிகவும் பிரியமாயிருந்து, சொல்லலாம் மிகவும் பிரியமாயிருந்து, மிகவும் பிரியமாயிருந்து என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை எழுதி வீட்டில் மாட்டிக்கணும். அப்படியா? இருந்து மிகவும் பிரியமாய் இருந்து மனப்பாடம் பண்ணி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படியா? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நீங்கள் மிகவும் பிரியமாயிருந்து அதை தியானிக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் அர்த்தம். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் யார்? அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன். Blessed, blessed is the man. அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான்? கீழே இருக்க வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். 21 விதமான ஆசீர்வாதங்களை இந்த சின்ன ஒரு 8 வசனத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் மேல் பயபக்தியாக இருந்து அந்த வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன், அதை படித்து புரிந்து கொண்டு இரவும் பகலும் அதையே அறிக்கை செய்து அதை முணு என்று அதை நம்முடைய வாயால் பேசி ஓதி அப்படி செய்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் யோசுவா கிட்ட ஒன்று சொல்றார். யோசுவா 1வது அதிகாரம் 1 அதிகாரம் பாருங்க. கர்த்தர் எப்பையும் நமக்கு சொல்லி கொடுக்குறவர். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருவார். நம்ம என்ன செய்ய, எப்படி செய்ய எல்லாம் புரியலையே அப்படி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நேரடியாக வார்த்தைகள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறவர். அவர் சொல்கிறார் பாருங்க, 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, மோசே, என்னுடைய தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போ இத்தனை லட்சம் ஜனங்களும் எனக்கு முன்பாக இருக்கிறார்கள். இவங்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு லீடர் வேணும். அந்த லீடராக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் யோசுவா, நான் சொல்கிறத கவனி, நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் என்று கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்கிறாரு. சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு லீடருக்கு எதிர்த்து நின்னாக்க எப்படி தான் அந்த லீடர் வேலையை செய்ய முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு பிரின்சிபல், காலேஜில் பிரின்சிபல், ஒரு தேசத்தில் ஒரு தலைவர், ஊரில் ஒரு தலைவர், 10 பேர் எதிராக இருந்தால் என்ன வேலை செய்ய முடியும்? முடியாதுல்ல. ஒவ்வொருத்தனும் தான் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாக்க எப்படி நடத்துறது? இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு எப்படி இருந்து 10 அற்புதங்களை செய்து செங்கடலை திறந்து எப்படி இந்த ஜனத்தில் வானத்தில் இருந்து மன்னாவை கொட்டி போஷித்து நடத்தினேனோ, அவனோடு எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடும் நான் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஊழியத்தை அன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகிறான். அதுக்கு முன்னால் சின்ன ஊழியம், மோசேக்கு கீழே கீழ்ப்படிஞ்சு இருந்து சின்ன சின்ன வேலை, அவர் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அங்கே கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருந்தான். அந்த ஆலய வாசலில், கூடார வாசல்லையே இருந்தான். மோசே மலை மேலே ஏறினப்போ அந்த மலைக்கு அடியிலேயே உட்காந்துருந்தான். எல்லா வேலையும் செய்தவன்
இந்த யோசுவா. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவா இனிமேல் நீ தான் லீடர். மோசே செத்து போயிட்டார், நீ தான் லீடர், நான் உன் கூட இருப்பேன்ப்பா. நீ என்ன செய்யணும்? பலம் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். சும்மா ஏதோ ஒரு தேசத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வரல. நான் ஆணையிட்ட தேசம், நான் வாக்கு கொடுத்த தேசம், நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். இந்த தேசம் நான் சொன்னது போல ஆபிரகாமின் சந்ததியை சேரும். இந்த ஆபிரகாமின் சந்ததி எனக்கு ரொம்ப முக்கியம். ஈசாக்கு முக்கியம், யாக்கோபு முக்கியம், யோசேப்பு முக்கியம், இதில் வர்ற அந்த தலைமுறைகள் முக்கியம், தாவீது முக்கியம். இவர்கள் இந்த தேசத்தில் இருப்பது முக்கியம். அதனால் நீ ஆணையிட்ட தேசத்தை போய் சுதந்திரிக்க போகிறாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடம் மனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அதாவது என் வார்த்தைப்படி நீ நடக்கணும், அதை கை கொள்ளணும். அப்போ தான் நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் கரெக்டாக கர்த்தருடைய பிள்ளையா நிற்ப, கரெக்டாக வாழ்வ. நீ செய்கிறது உனக்கு வாய்க்கும். அதனால் நீ செய்ய கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய வார்த்தையை தான். வேறு வழி வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலாக இல்லை. என் வார்த்தையை கவனி. எங்கேருந்து உதவி வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட விடமாட்டார். அன்றைக்கு அவனுக்கு மட்டும் அந்த வார்த்தை இல்லை. பைபிளில் இருக்க வசனம் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பைபிளில் இருக்க எல்லா வசனம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சொந்தம். இன்னொருக்கா சொல்லுங்க. ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற உயில், இது பத்திரம். இந்த பத்திரத்தை பத்திரமாக வைக்க வேண்டியது தெரியுதா? பத்திரமா வைக்கணுங்கிறக்காக தான் அதுக்கு பேரே பத்திரம். நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எங்கே இருக்கணும்? வாயில் இருக்கணும். மூணு நீ அதை ஓதிக்கிட்டே இருக்கணும், நீ பேசிக்கிட்டே இருக்கணும், வசனங்களை பேசிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் எழுதி மாட்டுறது நல்லதுப்பா, நான் சொல்கிறேன் நல்லது. என்ன வேணுமோ அதை எழுதி மாட்டி வைங்க. எனக்கு இந்த வசனம்லாம் வாங்கிறதுக்கு காசு இல்லாத காலத்தில், திருமணத்துக்கு முன்னால் பேப்பரில் தான் எழுதி அங்கங்கே ஒட்டி வச்சுக்குவேன். என் வீட்டில் நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் கிச்சனில் ஒரு 4-5 வசனம் இருக்கும். அங்கே முன்னால் முதல் உள்ள வராண்டாவில் அங்கே 5-6 வசனம் இருக்கும். படுக்கிற இடத்துல வசனம் இருக்கும். எல்லா இடத்துலையும் வசனத்தை தான் பேப்பர் எடுத்து கலர் கலராக எழுதி அங்கங்கே ஒட்டி வச்சுக்குவேன் பாருங்கள். எல்லாம் நல்லது. ஆனால் அது எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும், வாயில் இருக்கணும். அதை ஓதிக்கிட்டே இருக்கணும், முணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். உன் வாயை விட்டு நீ உன் வழி. அடுத்தது 2வது பாருங்க, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றப்ப மட்டும் இல்லை, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு நேரம் ஒரு பைபிள் எடுத்து இப்படி வாசிக்கிறோமே அப்போ மட்டுமல்ல, இரவும் பகலும் எப்போதும். வேலை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வாய் ஒரு பக்கம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். வசனங்களை நடக்கிறப்ப போகிறப்ப வர்றப்ப எல்லா நேரத்துலையும் வாய் முணுமுணுக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது? வாயிலே வசனத்தை வைத்து பேசும்போது, வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தையே நீ சொல்லி கொண்டு இருக்கும்போது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. சர்ச்சில் வந்து பிரசங்கம் கேட்குறோம், நல்லது, இட்ஸ் குட். ஆனால் வாய் பேசிச்சா, வாய் பேசலைன்னா எப்படி? அப்படின்னாக்க கடைக்கு போகிறோம், கடையில் எல்லாம் இருக்குது, லட்டு, ஜிலேபி, அல்வா, அப்புறம் காரம், அது சேட்டுங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான் பேர், அத்தனையும் இருக்குது.
போய் எல்லாத்தையும் இப்படி கண்ணில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டா என்ன பிரயோஜனம்? எங்கே போயிருக்கணும்? அது வாய்க்கு போயிருக்கணும்ல. கர்த்தராகத்தான் சொல்கிறாரு, நீ வசனத்தை அப்படியே பார்த்துட்டு போயிட்ட, வாய்க்கு போச்சா? வாய் பேசுச்சா? வாய் வசனத்தை சொல்லுச்சா? உச்சரிச்சுதா? வாயில் பேசு, அதுக்கு தான் வாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வழி வாய்க்கிறப்ப நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்காரு. நான் இருக்கேன், உன்னை கையை பிடிச்சி நடத்துகிறேன். அதனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். வாயை திறந்து வசனத்தை தியானிக்கணும், பேசணும், வார்த்தைகளை பேசிக்கொண்டிரு. இன்றைக்கி ரொம்ப பிஸியான உலகத்தில் ஜனங்கள் மறந்துடுறாங்க, இந்த வாயில் பேசுகிறத மறந்துடுறாங்க. என்ன செய்கிறாங்க? ஃபோனில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐயோ உனக்கு தெரியுமா என் மாமியார் என்ன பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ நீ ஜெபம் பண்ணு. எதுக்கு? இந்த மாமியார் முதல்ல போகணும், இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, அது வேறு வீட்டுக்கு போகட்டும். ஃபோனில் மாமியாரை பேசுகிறது. அப்புறம் மாமனாரை, தெரியுமா ஆம்பளை நல்லவர்னு நினச்சேன், இப்படி தான் பேசுவார் அப்படி. அப்புறம் சிலர், தெரியுமா எங்கள் அம்மா கிளவி இருக்குல்ல, அதை நம்பிடவே கூடாது, அது ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு தான் வைக்கும், பையங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கும், பொம்பளை பிள்ளைன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் உனக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா, மோசமான மனுஷன், நான் நல்லவருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவர் கடைசியில் என்னை வெறுமையாக அனுப்பி விட்டுட்டாரு ரிப்போர்ட்டு. அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, எப்பா நான் ஒன்று சொல்கிறேன் வெளியே சொல்லிடாத, என் புருஷன் இருக்காரே அப்படி. அடுத்தது புருஷனை கேட்டாக்க, ஐயையோ இவளுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் என் தலையில் கட்டிவிட்டாங்க, நானும் தோலை பார்த்து ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியல. போச்சா, நீ என்னென்ன சொன்னியோ அம்புட்டு உனக்கு நடக்கும், நீ வாயை திறந்து சொன்னபடி உனக்கு ஆகும். ஆனால் அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை வாயில் வச்சு வசனத்தை அறிக்கை செய்து பேசி பேசி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெயித்திருக்க முடியும். பின்னால் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போமே வசனத்தை பேச ஆரம்பிங்க. வசனத்தை பேச பேச உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எப்படி ஜெயம் உண்டாகும்? 21 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 112:2, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி எப்படி இருக்கும்? பலத்திருக்கும். எல்லாரும் சொல்லலாம், பலத்திருக்கும். என் சந்ததி பலத்திருக்கும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். His seed shall be mighty upon earth, the generation of the upright shall be blessed. Mighty people, நோஞ்சாம் பிடிச்சது இல்லை, நோய் பிடிச்சது இல்லை, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? மைட்டி. அவர்கள் பலத்திருப்பார்கள். சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். சந்ததினா பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லோரும் பலத்திருப்பார்கள். கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிவது இல்லை. சாப்பாடு இல்லை, கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுங்க. யார்கிட்ட போனால் என்ன உதவி கிடைக்கும்? இப்படி இப்படி இங்கே கை நீட்டுறது இல்லை. எங்கே கை நீட்டுறது? அங்கே கை நீட்டுறது. எல்லாரும் மேலே கைகளை உயர்த்தலாம். God is my source. சொல்லுங்க, God is my source. ஓகே, அதாவது எனக்கு வேண்டிய எல்லாம் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அவர்தான் நமக்கு, அவர் எல்லாம் தருவார். எதை வேணாலும் கேளு, நீ கேட்கிறதை பெற்றுக்கொள்வாய். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு, வாயை திறந்து கேளு, கேட்டுக்கிட்டே இரு, விட்டுறாத, கேட்டுக்கிட்டே இரு. உனக்குள்ளே இருக்க அவிசுவாசமெல்லாம் போகட்டும். உனக்கிட்ட இருக்கிற உனக்கிட்ட இருக்கிற பலவீனம், பயம்,
உனக்கிட்ட இருக்கிற அவநம்பிக்கை எல்லாம் போகட்டும், உன்கிட்ட இருக்க எரிச்சல், கோபம், வெறுப்பு எல்லாம் போகட்டும், எல்லாம் போகட்டும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு. அவன் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் பனையை போல செழிக்கிறவன். எங்கே தண்ணியே இல்லை, பூமி கீழே தண்ணியே இல்லை, மழையே இல்லை, குளமெல்லாம் காஞ்சி கிடக்கு. ஆனால் அந்த பனை மரத்தை மட்டும் பாருங்கள், நல்லா நொங்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படிரா, சம்மரில் மழையே இல்லை, ஆனால் அங்கே போய் அந்த காயை வெட்டி பார்த்தா உள்ள அவ்வளவு அழகாக நொங்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதில் தண்ணி வேற இருக்குது. கர்த்தர் நம்மை அப்படி வைக்கிறவர். அல்லேலூயா. நான் பனையை போல செழித்திருப்பேன், நான் பனையை போல செழித்திருப்பேன், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன். எல்லா மலையிலையும் தான் கேதுரு வளருது. லீபனோனில் என்ன ஸ்பெஷல்? கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற அந்த லீபனோனில் வளர்கிற கேதுரு மரத்தை நீ தரையில் படுத்துக்கிட்டு தான் உச்சியை பார்க்க முடியும், கழுத்தை தூக்கி அண்ணாந்து பார்த்தா பார்க்க முடியாது. அப்படி சிறப்பான மரங்கள். வெட்டி கொண்டு போய் ஆலயத்தை கட்டினாங்க பாருங்க, என்ன மரம், எத்தனை வருஷம் ஆனாலும் அது உளுத்து போகாது, நல்ல அருமையான மரம். அதுபோல நீதிமான் செழித்து வளருவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நம்ம கற்பனை இல்லை, கர்த்தரே வாக்கு பண்ணி இருக்கிறார். அடுத்து வசனம் சொல்லுகிறது, ஓங்கி வளருகின்ற விருட்சக்கன்றுகளைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும். உங்கள் பிள்ளைக, பேர பிள்ளைக எப்படி இருப்பாங்க? ஓங்கி வளருகின்ற விருட்சக்கன்றுகள். சில நேரத்தில் பார்ப்போம், நானுமே பார்த்துருக்கேன். ஒரு 100 மரம் நடுறப்ப 5 வருஷம் கழித்து போய் பார்த்தா எல்லா மரமும் நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் அதில் 1-2 போய் பாருங்கள், நட்ட அன்னைக்கு என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸில் இருக்கும். அட 5 வருஷம் ஆச்சு, அதே சைஸ், கொஞ்சம் கூட வளரலை. என்னடா 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு பார்த்தா அதே சைஸ், வளரவே இல்லை. ஆனால் 20 வருஷம் ஆச்சு, எல்லா தென்னையும் காய்ச்சி தள்ளுது. ஆனால் இந்த ஒன்று மட்டும் டெங்கன்னு இருக்கு, காய்க்கலை, வளரலை, பெருக்கலை, ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. இத்தனை வருஷம் ஆலயத்தில் உட்காந்துட்டேன், நான் வளர்ந்து செழித்திருக்க வேண்டும், நான் நன்றாக இருந்திருக்க வேண்டும். எனக்கு ஏன் குறை? ஏன்னா வாயில் வார்த்தை இல்லை, கர்த்தர் சொன்னதை நம்பலை, விசுவாசிக்கலை. இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் மனுஷங்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு, கர்த்தர்கிட்ட உட்காரல. அதனால இந்த நிலைமை. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகள் ஓங்கி வளருகின்ற விருட்சக்கன்றுகள், அவர்கள் உன்னுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள். ஒலிவ மரக்கன்றுக்கு தான் லேஸில் சீக்கு வராது. நீங்கள் அந்த இலையை பார்க்கணும், அந்த பச்சை கலரே வித்தியாசமான பச்சை கலரில் இருக்கும். நம்ம பார்க்குற நம்ம பக்கத்தில் இருக்க இந்த பச்சை இருக்காது, டார்க் க்ரீன் நல்லா இருக்கும். பல வருடங்கள் அது நிலைத்து நிற்கும். 2000 வருஷ ஒலிவ மரம் இன்றைக்கும் கெச்சமனே தோட்டத்தில் உட்காந்துருக்குது. அப்படியே அந்த பார்க்கெல்லாம் சுற்றி இருக்க அந்த வேர் பகுதி, அதுக்கு மேலே இருக்க தண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படணும். ஆனால் மேலே அண்ணாந்து பார்த்தா இலைகள் இருக்கும், பூக்கும், காய்க்கும். ஒலிவ எண்ணெயை அதிலிருந்து எடுக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல உங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளருவார்கள். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை இங்கே கர்த்தர் பைபிளில் எழுதி வச்சிருக்காரு. இயேசுநாதருக்கு மட்டுமா அது? அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அது சொந்தம், எல்லாருக்கும் உரிமை. எல்லாரும் அதை சொல்லணும். பிள்ளையை தூக்கி உட்கார வச்சுட்டு சொல்லணும், நீ ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவாய். தூக்கி தலையில் கையை வச்சு சொல்லணும். பேரப்பிள்ளையை தூக்கி உட்கார வச்சுட்டு சொல்லணும், அதிகமாய் விருத்தி அடைவாய் சொல்லணும். உனக்கு ஞானம் உண்டு, உனக்கு அறிவு உண்டு, உனக்கு புத்தி உண்டு, உனக்கு கிருபை கிடைக்கும்
உனக்கு தயவு கிடைக்கும், நீ நல்லா இருப்ப, உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், உனக்கு ஒன்றும் குறையப்படாது. பிள்ளைக தலையில் கையை வச்சு சொல்லணும். நீங்கள் அதை சொல்லும்போது, வாயால் பேசும்போது, அனுப்பப்பட்ட வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது, அனுப்பும் காரியமாகும்படி வாய்க்கும். வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை பேசும்போது விளங்கும். விதை இருக்கு, விதையை பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன், ஒன்றும் நடக்காது, பத்திரமா இருக்கும். 1 வருஷம் வச்சுருக்கேன், 10 வருஷமாக வச்சுருக்கேன், விதை பத்திரமா இருக்கும். முளைக்கிற தன்மை எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பாட்டிலில் இருக்க வரைக்கும் ஒன்றும் நடக்காது. என்னைக்கு அதை எடுத்து விதைக்கிறனோ, மண்ணில் போடுறனோ, தண்ணியை ஊற்றுறனோ, அது என்ன பண்ணும்? அப்படியே உயிர் பெற ஆரம்பிக்கும். அது அப்படியே முளைக்கும். வேர் முதல்ல வரும், வேர் அடியில் போகும், இலை மேலே வரும், அப்புறம் வளரும் வளரும் வளரும். அப்புறம் தண்ணி விடுவோம். பரிஸ்தாவியாகிய தண்ணீர், பரிஸ்தாவியில் நிறைஞ்சு ஜெபம், வார்த்தைகளை சொல்கிறது. அப்புறம் அப்படியே வரும். அப்புறம் பூச்சி கீச்சி பிசாசு ஏதாவது வந்தான்னாக்க இயேசுவின் நாமத்தில் அவனை அடித்து வெளியே துரத்துறது, மருந்து அடிக்கிறது. அப்புறம் அது வளருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூக்குது, காய்க்குது. ஒரே ஒரு மாங்கொட்டையை போட்டோம். இப்போ பார்த்தாக்க முதல் வருஷம் 18 மாங்காய் காய்ச்சிச்சுன்றான் ஒருத்தன் வந்து. மேடம் ஒன்று தான் மேடம், இந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு இதுதான் நட்டேன் மேடம், 18 காய்ச்சிச்சு மேடம். அடுத்த வருஷம் பார்க்குறேன் 36 காய்ச்சிருச்சு மேடம். தெரியுதா? அப்படி ஒரு விதை அத்தனை வேலையை செய்கிறது. கர்த்தருடைய ஒரு வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி விடுதலை செய்கிறவர், வார்த்தையை தான் கொடுக்கிறார். வார்த்தை போதும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தரும் வார்த்தையும் ஒன்று. வார்த்தை என்னமோ சும்மா பைபிளில் இருக்க வசனம் என்ன ஒன்று எழுதியிருக்குப்பா, அவ்வளோதான். கோயில் போனேன், போனேன், என்ன பிரசங்கம், என்னமோ ஒரு பிரசங்கம், விடு, ஏன் அதை போய் கேட்குற? போச்சுடா, கோயிலுக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. வார்த்தையை கேட்டு இருதயத்திலே வைத்து தியானித்து, இவ்வளோதான், ஒரு ஜான் தான். இருதயத்தை நிறைத்து வாயினால் பேசு, அப்போது ரட்சிக்கப்படுவாய், விடுதலை பெறுவாய். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதிகளிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. என்ன செய்யன்னு தெரியல, விடுதலை வரும். என்ன செய்யணும்னு அவர் சொல்லி தருவார். வாயில, இருதயத்திலையும் வாயிலையும் இந்த வார்த்தை மிகவும் சமீபமாய் உன் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இருதயத்திலும் வாயிலும். இருதயத்தில் வை, வாசி, ஞாபகத்தில் வை, இருதயத்தில் வை, வாயில பேசு, வசனத்தை பேசு. என்ன வேணும், என்ன வேணும், வாயில பேசு. அதுக்குரிய வசனத்தை எடு. கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற உயில் அது. உயில் புரியணும். புரியலன்னா ஒரு 10 தடவை உட்காந்து வாசிக்கணும். அப்புறம் யாராவது உயில் வாசிக்கிறவங்க கிட்ட, அந்த டாக்குமெண்ட் ரைட்டர்லாம் இருக்காங்க, நம்ம சர்ச்சிலாம் இருக்காங்க, ஏன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து, எப்பா அது என்ன சொல்லுது, கொஞ்சம் வாஸ்து புரிச்சு எனக்கு சொல்லி கொடுப்பா. அவங்க வாஸ்து சொல்லுவாங்க. ஆனால் தெரியாதா, உங்கள் தாத்தா பெரிய கோடீஸ்வரன், உங்கள் தாத்தாவுக்கு 100 கோடி இருந்துச்சு, உங்கள் தாத்தா உனக்கு உங்கள் அப்பாவுக்கு 50 கோடி கொடுத்தாரு, அவரோட கூட பிறந்த இன்னொரு பையனுக்கு 50 கோடி கொடுத்தாரு, உங்கள் அப்பா 50 கோடிக்கு சொந்தம். அவங்க சொல்லுவாங்க. அவங்க வாசிக்க தெரியலை, புரியலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி, அதுக்கு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அதுக்கு தான் அனுதின ஜபம். அனுதினமும் இங்கே வந்து தியானிக்கிறாங்க. தெரியுதா? போன வருஷம் முழுசும் வந்து இங்கே கொஞ்சம் பேர் தினம் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இப்படி டைமை பார்த்தா ஞானசேகர் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஞானசேகரை பார்த்தா போதும், வாட்செல்லாம் பார்க்க வேண்டாம், கரெக்டாக வந்திருப்பார். பாருங்க, பிரதர் ஞானசேகர் எந்திரிங்க, பிரதர் விக்டர் எழும்புங்க, விமலா எழும்புங்க, அப்புறம் வேற யார், ராஜசேகர் எங்க, 2 சேகர் வந்திருக்காங்க, எந்திரிங்க, ராஜசேகர் எழும்புங்க. அப்புறம் கிறிஸ்டி எலும்பு, அப்புறம் குட்டி ரோசி எலும்புப்பா, தர்மம் எலும்புப்பா,
அப்புறம் இன்னும் சிலர் யார் பேரை விட்டுருக்கேன் சொல்லுங்கப்பா. இந்த கிறிஸ்டி எலும்பு நிற்கிது. இன்னும் கொஞ்சம் யாராவது இருந்தால் கை மட்டும் தூக்கி காட்டுங்க. செல்வி, ஆரோக்கிய செல்வி எழும்புங்க. அப்புறம் இன்னும் யார்? அன்பு இன்னைக்கு லீவு. அன்பு மகனுக்கும் சோமில் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலில், மீனாட்சி மிஷனில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டு. பாவம், அவருக்கு எத்தனை லட்சம் செலவாச்சோ தெரியல, பையனுக்கும் முடியல. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நெகட்டிவ். என்ன டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஒரு கேடும் இல்லை. பிசாசு இந்த பாடு அந்த குழந்தைய படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் ஜெபம் பண்ணி பேயை வரைச்சி விடலாம். சரி, இவங்க எல்லோரும் பாருங்கள், இந்த தினம் வர்றவங்கங்க. ஏதோ இடையில சில நாள் வராமலாம் இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வருஷம் முழுசும் வந்திருக்காங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி. சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. உட்காருங்க. இவங்கெல்லாம் வேலை ஏற்றவங்களா, பொழப்பத்தவங்களா? அவங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? அவங்க வீட்டில எல்லாம் வேலை இல்லையா? பிள்ளைக்குட்டி இல்லையா? பேரப்பிள்ளைகள் இல்லையா? தொழில் இல்லையா? என்ன இல்லை? இந்த பெண்கள்லாம் சோறாக்க வேணாமா? குழம்பு வைக்க வேண்டாமா? வீடுகளில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பாரு, முதல்ல சமையலை பண்ணி வச்சுட்டு அப்புறம் போ. அதாவது, ஆனால் எப்படியோ வேகமாக வேலைகளை செய்து முடித்து விட்டு இவர்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வர்றாங்க. வருஷம் முழுவதும் வந்திருக்கிறார்கள். தேசத்திற்காக, தலைவர்களுக்காக, ஊழியங்களுக்காக, உலகம் முழுவதும் நடக்கிற ஊழியங்களுக்காக, எங்கெங்கே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்காக, எல்லாவற்றிற்குமாக வருடம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது முடிகிற மாதிரி தெரியல. முடிப்பீங்க நீங்கள் இந்த வருஷத்தோட? உங்கள் பாஸ்ட் முடிக்க மாட்டார். அடுத்த வருஷத்துக்கு அவர் கொண்டு போகலனாக்கா நீங்கள் பார்த்துக்கங்க. அதனால் அது கரெக்டு தான். சபைனா அப்படி தான் இருக்கணும். இதைத்தான் செய்யணும். என்னன்னைக்கு யாருக்கு வர முடியுமோ வந்துக்கணும். என்னமோ எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. வந்துக்கணும். எப்போல்லாம் முடியுமோ வந்துக்கணும். ஓகே. அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யார் செம்மையானவன்? செம்மையானவர்களின் வம்சம். கர்த்தர் எழுதிட்டார், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எப்போதும் வார்த்தைக்கு கீழ்ப்படிபவன். 10 வார்த்தை இருக்கு, 5க்கு கீழ்ப்படிஞ்சிட்டு 5க்கு விடுறவன் இல்லை. எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிபவன். நேர்மை மாறாதவன். எல்லாம் நேர்மையாக தான் இருப்பான். நேர்மை மாறாதவன். வளைந்து கொடுக்காதவன். ஒருத்தருக்கு தலையை காட்டுறது, இன்னொருத்தருக்கு வாலை காட்டுறது இல்லை. வளைந்து கொடுக்காதவன். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவன். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவன். தேவனற்ற வழிகளுக்கு போகாதவன். ஊரில் விசேஷம், ஆடு அடிக்கிறோம், வா சாப்பிட. சரியா? உடனே என்னமோ ஆடே பார்க்காத மாதிரி ஓடக்கூடாது. கூப்பிட்டான்னாக்கவே அங்கே என்னமோ இருக்குன்னு தெரியணும்ல. தேவனற்ற வழிக்கு போகக்கூடாது. எங்கள் ஊரில் சாமி கும்பிடு, விசேஷ சாப்பாடு, குடும்பத்தோட வா. போச்சு, குடும்பத்தையே கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்கு கூட்டு போகிற. நீ மட்டும் போய் நீ மட்டும் விழுகிறத விட்டுட்டு குடும்பத்தையே கொண்டு போய் குழிக்குள்ள தள்ளுறது வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேண்டாம். நல்ல வீட்டில் கறி எடுத்து போட்டு சாப்பிடுங்க. யாராவது வெளியே விசேஷம் வான்னு சொன்னாக்க எச்சரிக்கையாக இருக்கணும். தேவ பக்தியுள்ள சந்ததியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். யார் போதிச்சது? நீ போதிச்சியா? அப்பா அம்மா போதிச்சிங்களா? நீங்கள் போதிக்காமல் எப்படி பிள்ளைக்கு போதனை கிடைக்கும்? சர்ச்சில் அது ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு போயிடுறாங்க. 24 மணி நேரம் உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க. போதிச்சிங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களா? போதிச்சிங்களா? அப்போது உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும்.
அது 15 வயசு வர்றப்ப வாழை ஆட்டுறப்ப அப்போ உங்களுக்கு வாழை எங்கன வெட்டணும்னு தெரியும். அது ஒரு வயசில் நீங்கள் போதிச்சுட்டு வந்திருக்கணும். அப்போ தான் அது வாழை ஆட்டாது. அது ஏறி நிமிந்து நிற்கும் பாருங்க. கண்ணை முழிச்சு பார்த்தோம்னாக்க அது பாச உக்காந்துக்கணும். தெரியுதா? அப்படி வளர்க்கணும். வார்த்தையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்னைக்கு முதல் நாள் எதிர்த்து பேசித்தோம் அன்னைக்கே இடுப்பு கீழே ஒரு இடம் இருக்குது, நல்லா எத்தனை அடினாலும் தாங்கும், அங்கே போடணும். அதை விட்டு மூஞ்சியில் அடிக்கிறது, காதை செவிடாக்கிறது, மூக்கை உடைக்கிறது, இந்த மாதிரி அடியெல்லாம் தப்பு, அடிக்கூடாது. பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்க்க வேண்டும். இந்த செம்மையானவன் யார்? எப்போதும் சோர்ந்து போக மாட்டான். எல்லாரும் சொல்லலாம், எப்போதும் சோர்ந்து போக மாட்டேன். டயர்டாகவே கூடாதுப்பா. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் டயர்டாகவே கூடாது. பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, சாட்சியாக நிற்கிறதில்ல, ஊழியம் செய்கிறதில்ல, பாட்டு பாடுறதில்ல, கொயருக்கு டைமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதில்ல, எதுலேயுமே குறைவே இருக்கக்கூடாது, சோர்வே இருக்கக்கூடாது. அடுத்து புலம்பக்கூடாது. நீங்கள் புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. புலம்பக்கூடாது. வார்த்தைகளை சரியாக பேசணும். பிற்போக்கான பேச்சுகளை பேசக்கூடாது. நோ நெகட்டிவ் டாக், ஒன்லி பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்பையும் முற்போக்கான பேச்சுகளை பேசுவது. கடைசியாக சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறி என்ன செய்வானா? வாழைப்பழத்தை வாங்கிட்டு வருவானா, வாங்கிட்டு வந்து இதை கொஞ்சம் உரிச்சு என் வாயில் வச்சு விடு, நீ அப்படி வாழைப்பழம் திங்காட்டி என்ன, உனக்கு வாழைப்பழமே கிடையாது. ஓகே? சோம்பேறி. படுத்துக்கிட்டே போத்துக்கிட்டே அப்படியே அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கணும். மத்தியானம் 12 மணிக்கு எழுப்புனா கூட பிடிக்காது. வேண்டாம். சோம்பேறித்தனம் வழிபோக்கணும் போல் வருமா? எப்படி வரும்? சும்மா அங்கிட்டு போகிறவன மாதிரி வருமா? வந்து உங்கள் வீட்டில் என்ன செய்யுமா? இருக்கிறத அம்பட்டையும் வாரிட்டு போயிடுமா? அம்பட்டே வாரிட்டு போயிடும். ஏழையாய் போய் விடுவான்னு பைபிள் சொல்லுது. சோம்பேறி ஏழையாய் போய் விடுவான்னு கர்த்தரே எழுதி வச்சிருக்கார். சரி, 3வது வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். சொல்லலாம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும், என் வீட்டில் இருக்கும், என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். கர்த்தர் சொல்கிறாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்னு. அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் சொல்லலை, வேற யாரும் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ரிச்சஸ், wealth and riches will be in his house. வெல்த்னா என்ன? 1 கோடி வச்சிருக்கிறது வெல்த்தா? எல்லாம் வெல்த்து கிடையாது. வெல்த்துங்கிறது 1 கோடியும் இல்லை, 5 கோடியும் இல்லை, 10 கோடியும் இல்லை. வெல்த் என்பது அளவிட முடியாத சொத்துக்களை வைத்திருப்பது. ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள், பற்பல தொழிற்சாலைகள், கப்பல்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், வீடுகள், அளவிட முடியாத தங்கம், வெள்ளி, கற்களை போல குவித்து வைத்திருந்தான் தாவீது. அவனுக்கு முன்னும் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யமான ராஜா இருந்ததில்லை, இனிமேலும் பிறக்கப் போவது இல்லை. சாலமோன் என்னுடைய எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு குழிக்குள்ள தூக்கி போட்டான். எகிப்தில் இப்ப பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்து இருக்கிறான். யோசேப்பு கோலும் கையுமாக ஒருவன் போனான். 2 பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். அல்லேலூயா. அவன் 12 பிள்ளைக பேர்ல பரலோகத்துல 12 இடம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.